ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா, எங்கள் வீட்டோட ஹோம் டூர். ஆனால் நான் வந்து இதை வாடகைக்கு கொடுத்துருந்தேங்க. இந்த வீட்டை வந்து நாங்கள் வாடகைக்கு கொடுத்துருந்தோம். அவங்க எப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்படியும் சில மனுஷங்க வந்து இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீட்டை வந்து நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேங்க. அவ்வளோ மோசமாக இருந்ததுங்க வீடு. அதை வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா வீடியோ எடுக்கிறேன். இந்த செவுத்தில் இந்த கரையான் ஏறி இருக்குதுங்க. இந்த கரையான் கூட அவங்க வந்து அடித்து விட்டு கூட்டலைங்க. எல்லா ரூம்லேயுமே ஏதாவது ஒரு செவுத்தில் வந்து இடித்து வச்சுருக்கிறாங்க. எப்படி தான் இப்படி செவுரெல்லாம் இடிப்பாங்கன்னே எனக்கு தெரியலங்க. ஒரு 1 இயர் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க வர்றப்போ நாங்கள் இந்த வீட்டை வந்து பூசி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டோமே. அவ்வளோ நல்ல மாதிரி பேசினாங்க. நாங்கள் அப்படி வச்சுக்குவோம், இப்படி வச்சுக்குவோம், அப்படி செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிடுவோம், வீடு கழுவுவோம் அப்படின்னு. சத்தியமாக இந்த 1 வருஷம் அவங்க அதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்ததுங்க வீடு. இப்போ வந்து நான் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன். எனக்கு கை கட்டுற வரைக்கும் நான் க்ளீன் பண்ணியிருந்தேங்க. இதுதான் வந்து பூஜா ஸ்பேஸு. நாங்கள் வந்து ஷெல்ஃப் வைக்காததுனால நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டு அங்கே தான் பூஜா யூனிட் வந்து வச்சுருந்தேன் நான் இந்த வீட்டில் இருக்கிறப்போ. இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமுங்க. இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வலை வச்சு ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த ஷெல்ஃப் இந்த இடத்துல இடிஞ்சிருக்குது இல்லைங்களா, இது வந்து டைனிங் ஹாலில் ஆணி அடித்து இந்த பக்கம் வந்து அது இடிஞ்சிருக்குதுங்க. ஏன்னா இது வந்து வலை செவுராக வைக்காமல் வலை வச்சு பூசுறதுனால இப்படி இருக்குது. இந்த பெட்டு போடுற இடத்துல வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காலோட அச்சுங்க, கால் தாரை. நான் இது வந்து நல்லா பார்த்தா தான் வந்து தெரியுது. பட் பாருங்கள் எப்படி வந்து காலெல்லாம் வந்து செவுத்துல யாராவது தூக்கி அதுவும் படுக்கிற இடத்துல இப்படி வைப்பாங்களா அப்படின்னு வந்து பாருங்கள். நீங்கள் அவங்கவுங்க வீடாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? பாத்ரூம் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கன்றாவிங்க, பார்க்கவே முடியாது பாத்ரூமை. அவ்வளோ மோசங்க. இது வந்து உள்ளே இருக்கிற அட்டாச்சு பாத்ரூமு. லைட் போடுறேன், டாய்லெட்டை காமிக்கலைங்க. இது வந்து நான் அந்த பாத்ரூமுமே சும்மா ப்ரஷ் மட்டும் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். நல்லா இன்னும் வந்து டீப் க்ளீன் ஆயிலெல்லாம் வந்து போடாமல் க்ளீன் பண்ணினது. அவ்வளோ அட்டுடை வந்து தொங்கிட்டு இருக்குதுங்க. எப்படி தான் இப்படியெல்லாம், அதுவும் குழந்தைய வேற வச்சுட்டு இந்த வீட்டில் எப்படி இருந்தாங்கன்னே எனக்கே தெரியலங்க. அவ்வளோ மோசங்க. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கிச்சனெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரணக்கொடூரம். நான் வந்து அதுவுமே கிச்சனுமே வந்துட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறேங்க. எந்த லோஷனெல்லாம் எதுவும் வைக்காமல் சும்மா க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அது போகலை. இப்போ பாருங்கள், சிங்க் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். க்ளீன் பண்ணி இது இந்த நிலமையில் இருக்குது. அப்போ க்ளீன் பண்ணாததுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு வந்து நீங்கள் பாருங்கள். அவ்வளோ மோசங்க. உப்பு தண்ணி தான், பட் இருந்தாலும் நானும் இந்த வீட்டில் இருந்தேங்க. கொஞ்சம் க்ளீனாக தான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சிங்க்கும் இதே சிங்க்கு தான், நீட்டாக தான் இருக்குதுங்க. இப்போ இந்த சிம்னியோட அந்த ஹோஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே ஒடுங்கி போய் கிடக்குது. இங்கே வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல, ஆனால் நேரில் வந்து நல்லா தெரியுது. நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி இந்த சிம்னி வந்து நான் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தேங்க அவங்களுக்கு. நார்மலாக நம்ம 2 மாதத்துக்கு ஒருக்கா அதை தொடச்சாலே அது க்ளீன் ஆயிருங்க. ஆனால் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 1 இயர் அதை க்ளீனே பண்ணலை அவங்க. அதனால தான் அது அப்படி இருக்குது. லாஃப்ட்லலாம் அவ்வளோ பள்ளி புழக்கங்க, அப்படி இருக்குது. ஆனால் வந்து எனக்கு எட்டுற வரைக்கும் நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். லாஃப்டெல்லாம் எனக்கு எட்டாது. ஸ்டூல் போட்டு ஏறி பார்த்தேன், என்னால் முடியலை. இது வந்து இந்த கிராசரிஸ் வைக்கிற அந்த செல்ஃபுங்க, அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது க்ளீன் பண்ணி வச்சோம்னா இந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. அவ்வளோ மோசமாக இருக்குதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டி ஒருத்தங்களுக்கு ரெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி இருக்குது. இதில் வேற சண்டைக்கு வேற வந்தாங்க. நீங்கள் என்ன ஏதாவது சொல்லிட்டேங்க? எதுவுமே சொல்லலைங்க. பாத்ரூம்குள்ளே துணி துவைக்காதீங்கன்னு சொன்ன ஒரு ரீசனுக்காக நாங்கள் வீடு வாசல் இல்லாமையா இந்த உங்கள் வீட்டுக்கு வந்து வாடகைக்கு இருக்கிறோம், வீட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்ததுங்க, பாராட்டணுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடு வந்து ஆனால் கொடுப்பாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வச்சது இந்த தாரையெல்லாம் எப்படி தான் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் வச்சுட்டு ஒரு குழந்தையும் வேறு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுமா ஆகாதா எதுவுமே தெரியலங்க. இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப மோசம். எல்லாமே நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து டைனிங் ஸ்பேஸு. இதை வந்து அவங்க வந்து பூஜா யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, பூஜா ரூமாக. பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆணி அடித்து வச்சுருக்குறாங்க, எவ்வளோ எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த பக்கம் அடித்த ஆணி தாங்க அந்த பக்கம் வந்து செவுத்தில் இந்த மாதிரி
வெடிப்பு விட்டு உடஞ்ச மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அது வந்து அந்த இடத்துல நாங்கள் வலை வச்சு பூசியிருக்கணும், அதனால் அது வந்து அப்படி தெரியுதுங்க. கொஞ்சம் வந்து அடுத்தவங்க வீடு அப்படின்னாலும் நம்ம தான் இருக்க போகிறோம், அது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வீடாக பார்த்துக்கணும். சுவிட்ச் போர்டெல்லாம் ரொம்ப மோசங்க, அப்படி இருந்தது. இந்த மிரர் வந்து ஒரு இதில் மாட்டியிருக்கிறேன் நான் வந்து ஹாலில், அதெல்லாம் வந்து நான் கழட்டல. அந்த கரையான் பாருங்கள் எப்படி ஏறி இருக்குதுன்னு. அந்த மிரரெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முகமே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னே எனக்கே தெரியலங்க. இந்த ஃபேன் பாருங்கள், 1 இயராக அவங்க கண்டிப்பாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. க்ளீன் பண்ணியிருந்தால் அந்த ஃபேன் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு க்ளீனாக தெரியல, அவ்வளோ மோசமாக இருந்ததுங்க ஃபேனு. எதுவுமே க்ளீன் பண்ணலைங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ஃபேனெல்லாம் நான் வந்து அப்படியே ஃபிட் பண்ணியே தான் கொடுத்தேங்க. இந்த மிரரு, சிம்னி இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை அப்படியே தான் விட்டுட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா மேலேயும் இருக்கிற வீட்டில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி இருக்குதுங்க இந்த வீடு. என்ன தான் வந்து நம்ம வாடகைக்கு போனாலும் அது நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வீடாக வந்து பார்த்துக்கணுங்க. இது வந்து அவுட்ரு பாத்ரூம். இந்த பாத்ரூமை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நல்லா இந்த பாத்ரூம் வந்துட்டு நல்லாவே ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க, நல்லா பெருசு இந்த பாத்ரூமு. இந்த பாத்ரூமில் தாங்க துணியை துவைச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. பாலடைஞ்ச வீட்டில் தொங்குற மாதிரி ஒட்டடை தொங்குதுங்க, அவ்வளோ மோசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. கதவு தாழ்பால், கீழே அந்த லாக் போடுவோம் இல்லைங்களா, காற்றடிச்சா நகராமல் இருக்கிறதுக்கு அந்த லாக்கு எல்லாமே உடைச்சிட்டாங்க. என்ன தான் பண்ணியிருப்பாங்கன்னே எனக்கே தெரியலங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது. இதுதான் பாருங்கள் உடச்சி வச்சுருக்குறாங்க. பாய்.